ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லேட்டஸ்ட் ட்ரிப் கோவா. நான் கோவா போயிருந்தப்போ பார்த்து மகிழ்ந்த பல இடங்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். நீங்கள் கோவா போகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை கொடுக்குற வீடியோவாக தான் இருக்கும். ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக இதோ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்காக. பொதுவாகவே கோவா 2 பகுதியாக இருக்குது, நார்த் கோவா, சவுத் கோவா. இது தனித்தனியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் ரொம்ப ஃபேமஸான முர்ஜிம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் கோவாலேயே ரொம்ப அமைதியான காமான பீச் இந்த முர்ஜிம் பீச் தான். பாகா பீச்சு, கேலங்கோட் பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வைப் ஜாஸ்தியாக இருக்கும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. நீங்கள் கோவா வந்தீங்கன்னா ஒரு நாள் கம்பல்சரி இங்கே தங்கி ட்ரை பண்ணுங்கள். பீச்சு செமையாக இருக்குது, எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் வந்தாலும் சரி, இல்லை வீக்டேஸில் வந்தாலுமே இங்கே கூட்டம் ஜாஸ்தி இருக்காது. நல்லா வைப் பண்ணலாம். தங்கறதுக்கு உண்டான எல்லா ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த பீச் ஒட்டி இருக்கிற ரெசார்ட்ஸு, பீச்சுக்கு மேலே ரெசார்ட்ஸு, அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றது இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு செமையாக இருக்குது எல்லாமே. இந்த முர்ஜிம் பீச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா கோவாவில் இவ்வளோ ரஷ் இல்லாமல் ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பீச் தான் இந்த முர்ஜிம் பீச்சு. நீங்கள் கோவா வந்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே இந்த முர்ஜிம் பீச் ட்ரை பண்ணுங்கள். இந்த பீச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குட்டி ரஷ்யா பீச் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்கள் அதிகம் விரும்பி வர பீச்சில் இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே ஏகப்பட்ட ரசிகர்களை பார்க்க முடியும். அதே போல் இங்கே இருக்கிற பெரும்பாலான கடைகளில் பார்த்திங்கன்னா ரஷ்ய மொழியிலையும் பார்த்திங்கன்னா அவங்க விளம்பர பலகை வச்சுருப்பாங்க. அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் அதிக அளவில் முட்டையிட்டு குஞ்சு பறிக்குது. அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான கடற்கரை பகுதி இது. இப்போ வந்திருக்கிற பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோமல் பீச். இது ஒரு நார்த் கோவாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான பீச் தான் இந்த ஆரோமல் பீச். ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்புகிற பீச் இது. பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்டாக காமாக இருக்கிற ஒரு பீச். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறாங்க. வாங்க இந்த பீச்சோட அழகு எப்படி இருக்குது, பீச்சில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நார்த் கோவாவில் இருக்கிற அழகிய மீனவ கிராமங்களில் இதுவும் ஒன்று. இந்த பீச்சில் ஈவினிங் டைமில் நடக்கிற அந்த லைவ் மியூசிக் அண்ட் டான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் டைமில் போனால் மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஆரோம்பல் பீச்சில் நீங்கள் தங்கறதுக்கு அழகிய ரெசார்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அது போக நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான ரெஸ்டாரண்ட்டும் நிறையாவே இருக்குது. கைவினைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ். புதன்கிழமை ஒரு சந்தை நடைபெறும். புதன்கிழமை போனீங்கன்னா அந்த சந்தையில் நீங்கள் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அஞ்சுனா பீச் உண்மையிலேயுமே கோவாலேயே ஒரு செம வைப்பான பீச் தான் நினைக்கிறேன். செமையாக இருக்குது பாருங்கள். இந்த பீச் ஊட்டி இருக்கிற இந்த ரெசார்ட்ஸ் ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். களைகட்டும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரெசார்ட்ஸ் இருக்குது. சாரி, ரெஸ்டாரண்ட். ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு செமையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பீச். கோவா வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சுனா பீச் வந்துடுங்க. இங்கே இந்த அஞ்சுனா பீச்சில் இன்னொரு ஸ்பெஷல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்செட்டு இங்கே செமையாக இருக்கும்.
சன்செட்டு இங்கே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஞ்சனா பீச் வர மாதிரி இருந்ததுன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த சன்செட்டும் பார்க்கலாம். அதுபோக இங்கே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பீச் ஒட்டியே இருக்கிறனால பாருங்கள், இந்த மலையோட ஃபோர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த குளிக்கிறதுக்கும் சரி, இந்த பீச் வைப் பண்ணிவிட்டு இங்கே மேலே ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இந்த பீச் வந்து அருமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் வாங்க, செமையாக இருக்கும் இந்த பீச். வேர்ல்ட் ஃபேமஸ் அந்த பீச் ரெஸ்டாரண்ட் கர்லிஸ் டைப்பில் தான் இங்கே இருக்கிற பீச் ரெஸ்டாரண்ட் பூராமே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் பார்ட்டி மியூசிக் பயங்கர வைப்பாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாமே. நீங்கள் நைட் டைமில் ஒரு நாள் வந்து பாருங்கள். நீங்கள் கோவா வரும்போது இந்த பீச்சை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துட்டு போவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான பீச் தான் இந்த பீச். கோவா பீச்சில் எத்தனையோ இடத்துல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சிங்குரியம் பீச், இந்த பீச்சில் அமைச்சிருக்கிற இந்த லோயர் அகோடா ஃபோர்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்பர் அகோடா ஃபோர்ட் மேலே இருக்குது, அதை ஒட்டி கீழே வர்றது தான் இந்த லோயர் அகோடா ஃபோர்ட். இதோட கப்பலோட பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட கோட்டை. அது போக பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் அந்த கோட்டைக்கு ஒரு பாதுகாப்புக்காகவே இது அரணா இருக்கிறதுக்காக இது கட்டப்பட்டது. இந்த கோட்டையை ஒட்டி இருக்கிற இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அலைகளோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சைடு நீங்கள் போக முடியாது, இன்னொரு சைடு தாராளமாக போய் குளிக்கலாம். ரொம்ப சேஃபான பகுதி தான். போர்த்துகீசிய மொழியில் அக்வா அப்படின்னா நன்னீர்னு அர்த்தம். இந்த கோட்டையை சுற்றி ஒரு சில நன்னீர் ஊற்றுகள் இருந்ததுனால இந்த இடத்துக்கு அக்வா போர்ட்னு பேர் வந்திருக்கு. இதையை முடிச்சுட்டு நம்ம அப்பர் அகோடா போகிற வழியில் வர்றதா இந்த மாண்டவி ஆர்ட்ஸில் இருக்கிற அந்த போட்டிங். இந்த போட்டிங்கில் போகும்போது 4 இடங்களை நம்ம காட்டுவாங்க. அதில் முக்கியமாக வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபினை நம்ம பார்க்குறது தான். ஒரு ஆளுக்கு 350 ரூபா, 1 மணி நேரம் இந்த போட்டிங் வரும். இந்த போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டால்ஃபின்ஸ் நல்லாவே பார்க்கலாம். நம்ம கிட்டேயே டால்ஃபின்ஸ் வந்து டைவ் அடிக்கிறதும் போகிறதும் நம்மளுக்கு பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அப்பர் அகோடா கீழே இருக்கிற அந்த அகோடா ஜெயில். இது பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது, உள்ள ஜெயிலும் இருக்குது. அந்த காலத்தில் இங்கே ஜெயில் எதுக்கு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கைதிகள் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா தப்பிச்சு போகும்போது கடலில் தான் போக முடியும். அதனால் அது ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு இங்கே ஜெயில் கட்டியிருக்காங்க. இங்கே தூரத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பழைய அரண்மனை. இப்போ அதை புதுப்பிச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலாக மாற்றியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்குது. இது எல்லாமே இந்த போட்டிங்கில் போகும்போது உங்களுக்கு கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷல். நம்பர் ஒன்றுக்கு 350 ரூபா. நீங்கள் அப்பர் அகோடா போகிற வழியில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த போட்டிங் போங்க. போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா செம த்ரில்லிங்காக இருக்குது இந்த போட்டிங். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் அப்பர் அகோடா ஃபோர்ட். இதுதான் கோவாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க்கான ஏரியா. ஒரு ஆளுக்கு 25 ரூபா அவங்க வாங்குகிறாங்க. இதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஒரு மணி நேரம் தாராளமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். கையில் கொடை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை கேப் எடுத்துக்கோங்க. வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது. அது போக வாட்டர் கேன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே எங்கேயுமே உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. மிக பிரம்மாண்டமான கோட்டை. அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அகழி கட்டியிருந்தாங்க. இந்த அகழி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த அகழியில் நீர் நிரப்பி முதலைகள் விட்டிருப்பாங்க. எதிரிகளால் கோட்டைக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பறை தான் இந்த அகழி. கிபி 1612ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டையில் ஒரு சில நன்னீரூற்று இருந்ததுனால இந்த கோட்டையின் மேல் பகுதி முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டோரேஜுக்காக அவங்க அமைச்சிருந்தாங்க. ஒரு 2 லட்சம் கேலன் தண்ணீர் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அந்தளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வெளியில் வர்ற கப்பல் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கிருந்து தான் தண்ணீர் சப்ளை பண்ணியிருந்தாங்க. கோட்டையோட கீழ்ப்பகுதி முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இந்த கோட்டையோட லைட் ஹவுஸ் இதுதான். இங்கே வர்ற கப்பல்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாக ரொம்ப காலமாக இது யூஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது யூஸில் இல்லை. இந்த கோட்டையோட மேல் பகுதியிலேருந்து இந்த அரபிக்கடலை பார்க்குற அழகே தனியாக இருக்கும். அந்தளவுக்கு அற்புதமான காட்சி அது. மாண்டவி ஆறு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடலில் கலக்கிற காட்சியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கோட்டையோட மேல் பகுதியிலேருந்து இந்த கடலோட அழகை நீங்கள் இப்போ பாருங்கள். கோட்டைக்கு நம்ம வெளிவர பகுதியில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவாவோட பாரம்பரிய சின்னங்கள் அந்த காலத்தில் எப்படி சிதிலம் அடைஞ்சிருந்து இப்போ எப்படி புதுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிறு புகைப்பட தொகுப்பு வச்சுருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கோவாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈவினிங் 5 மணிக்கு மேலே இந்த மாண்டவி ரிவர் க்ரூஸ்க்கு கட்டாயம் வந்துடுங்க. நீங்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏகப்பட்ட க்ரூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாண்டவி ரிவரில் ஓடிட்டுருக்கிற இந்த க்ரூஸில் பயணம் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணி வைப் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராசிட்டியான ட்ரிப்பாக இருக்குது. இந்த ட்ரிப்பில் இந்த ஒரு மாண்டவி ரிவர் க்ரூஸ் பயணம், அதுவும் இந்த ஈவினிங் டைமில் அந்த சன்செட் ஆகும்போது அதில் ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா செம வைப்பாக இருக்கும். இந்த 3 அடுக்கு க்ரூஸும் இருக்கும், சாதாரண க்ரூஸும் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ட்ராவலும் இருக்கும், இல்லை 3 மணி நேரம் ட்ராவலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நைட் டின்னர் கொடுத்துருவாங்க. அது போக நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சரக்கும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா க்ரூஸ்லுமே பார்த்திங்கன்னா டான்ஸ் பார்ட்டி இருக்கும். கோவாவோட பாரம்பரிய நடனம் ஃபஸ்ட்டு அவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற பாடலில் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரி ஃபேமிலியோடையும் பார்த்திங்கன்னா ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கத்துக்கு வைப் பண்ணலாம். இதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த கேசினோஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாண்டவியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏகப்பட்ட கேசினோஸ் இருக்குது. கேசினோ ராயல், பிக் டாடி, அது போக மெஜஸ்டிக் பிரைட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான அந்த கேசினோஸ். நீங்கள் இதுக்கு தனியாக பணம் கட்டிட்டு உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு விளையாடுறதுக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வேளை டின்னர், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அன்லிமிட்டெட் கொடுப்பாங்க. இதுதான் நாங்கள் போன அந்த க்ரூஸ். இந்த க்ரூஸ் பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் பாருங்கள் நைட் டைமில் அந்த மாண்டவி ரிவரில் ஓடுற அந்த க்ரூசஸ் அந்த வண்ண விளக்குகளால் மின்னிட்டுருக்கிறது உங்கள் பார்வைக்கு. டிட்டோஸ் லேண்ட் கோவாலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் இது. டிட்டோஸ் ஹென்ரி டிசோசா அப்படின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா 1974 வருடம் இந்த கோவாவில் முதல் முறையாக பாகா பீச்சில் அந்த பார்ட்டி கிளப் ஆரம்பித்தார். இவரோட முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா கோவா ஃபுல்லாகவே அந்த பார்ட்டி கிளப் வந்து ரொம்ப பிரபலமடைஞ்சு கோவா இந்த அளவுக்கு பிரபலமாக காரணமே இவர் தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீதிக்கு அவரோட பெயரை வச்சுருக்காங்க. இந்த வீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி கிளப்பு, பஃப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான அந்த கிளப்பு நிறைய இருக்குது. அதுவும் போக இந்த ஸ்பாஸ் சென்டர்ஸ், டாட்டூஸ் சென்டர்ஸ் நிறையாவே இங்கே இருக்குது. தாய்லாந்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ட்ரீட் வாக், அந்த மாதிரி கோவாக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோஸ் லேண்ட் அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான பகுதி இது. நைட்டு 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்த பகுதிக்கு போகும்போது நீங்கள் எந்த கிளப்பு, பார்ட்டி, பப்பில் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தெளிவாக விசாரிச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க. அவங்க வெளியே சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேமிங் நடக்கிற ஸ்ட்ரீட் இது. ஸ்கேமிங்குக்கு பேர் போன ஸ்ட்ரீட் இது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எல்லா பார்ட்டி கிளப்லையுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஃபாரினர்ஸ் அந்த லேடி இந்தியன் லேடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து இன்வைட் பண்ணுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பாடி கார்ட்ஸும் இருப்பாங்க. நம்மளை இந்த லைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிட்டோஸ். இந்த லைன்லேயே ரொம்ப ஃபேமஸான பார்ட்டி கிளப் இது தான். அந்த டிட்டோஸ் ஹென்ரி டிசோஸா ஆரம்பித்தது இது தான். இந்த லைன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோஸ் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். பாருங்கள், அந்த ஃபாரினர் லேடி பாருங்கள் நின்று இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த டிட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி அந்த டான்ஸ் ரொம்ப வைபாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான கிளப்பு. நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே விசாரிச்சுட்டு போய்க்குங்க, இல்லைன்னா உங்கள் பர்ஸு காலி ஆகுறது நிச்சயம். டிட்டோஸ்லேண்ட் எண்டில் வர்றது தான் இந்த பாகா பீச். இந்த பாகா பீச் தான் பார்த்தீங்கன்னா கோவாலே அட்ராசிட்டியான பீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான பீச் இந்த கோவாக்கு. இது தான் கோவாவுக்கு வர யாருமே இந்த பீச்சை மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச் இது. ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த நைட் வைப்பில் பாருங்கள், ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டு ஒவ்வொரு கான்செப்டில் அவங்களோட முன்னாடி அந்த குடில் ஆகட்டும், அந்த டேபிள்ஸ் ஆகட்டும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் போகிறது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த நைட் லைஃப் பக்காவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12-1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த பாட்டு போட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு பயங்கர கும்பாலமாக இருக்கும். அங்கங்கே டான்ஸ் பண்ணிவிட்டு பயங்கர வைப்பாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு நாங்கள் போன டைமில் பேட் லைக் 10 மணியோட எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஓவர் சவுண்ட் வைக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு மேலே எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த பாட்டு டான்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸிங் பண்ணக்கூடாது, வைப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பாகா பீச் ஒட்டியே நம்ம கொஞ்சம் நேரம் வாக் பண்ணோன்னா இந்த கேலங்குட் பீச்சுக்கு வந்துடலாம். பாகா பீச் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேலங்குட் பீச் வைப்பாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வைப் இருக்காது. ஆனால் இந்த கேலங்குட் பீச்சும் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச். கோவாவுக்கு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாத 2 பீச், இந்த கேலங்குட் பீச் ஒன்று, பாகா பீச் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த மெனு கார்டை பார்த்துட்டு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா இங்கேயும் ஸ்கேமிங் நடக்கும், உங்கள் பர்ஸை காலி பண்ணிடுவாங்க. சவுத் கோவாவை நார்த் கோவாவை பிரிக்கிற ஒரே பாலம் இது தான். நிறையா படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோவா அப்படின்னு சொன்னாலே எல்லா படத்துலையுமே மெயினாக காட்டக்கூடிய பாலம் தான் இந்த பாலம். அது பிரம்மாண்டமான பாலம். இந்த பாலத்தில் போகிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான அனுபவமாக இருந்துச்சு. பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பாலம். பசிலிக்கா பாம் ஜீசஸ் சர்ச் கோவாவோட ரொம்ப ரொம்ப பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்று. ஓல்டு கோவாவில் தான் இந்த சர்ச் அமைஞ்சிருக்கு. கிறிஸ்துவோட புனித ஸ்தலமாக இந்த சர்ச் இருக்குது. போர்த்துகீசியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா வெளிப்பூச்சு பெயிண்ட் எதுவும் இல்லாமல் இன்னுமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சர்ச்சு கட்டிடக்கலைக்கு மிகவும் பிரம்மாண்டமான பேர் பெற்றது. அந்தளவுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சர்ச்சு. ஆசியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவரோட பூத உடல் பார்த்திங்கன்னா இங்கே தான் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த உடலை எடுத்து இங்கே பொதுமக்கள் பார்வைக்காக அவங்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அவரோட கைவிரல் நகங்கள் வளர்ந்துட்டுருக்கிறதா இன்னுமே சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவோட புனித ஸ்தலமாக இந்த சர்ச்சு விளங்குது.
பாம் ஜீசஸ் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா இந்த செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சு. மிக பிரம்மாண்டமான சர்ச்சில் மியூசியம் சேர்ந்து இருக்குது. இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த சர்ச் இருக்குது. யுனெஸ்கோவால் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சின்னத்தில் அறிவிக்கப்பட்டதில் இதுவும் ஒன்று. கோவா போனால் மிஸ் பண்ணாமல் இந்த சர்ச்சையை பார்த்துட்டு வாங்க. இந்த 2 சர்ச்சுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு தடை, கவனமாக இருந்துக்குங்க. சவுத் கோவாலேயே ரொம்ப பெரிய பீச்சான கோல்வா பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோல்வா பீச் சவுத் கோவாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். மிக நீளமான ஒரு கடற்கரையை கொண்டது தான் இந்த பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கரையிலேருந்துமே இந்த பாராகிளைடரில் கூட்டிகிட்டு போவாங்க, நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான நீர் விளையாட்டுக்கள்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. அது போக இது மீனவ கிராமம், மீன்பிடிப்பு தொழிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த பீச் ஒட்டியும் சரி, பீச்சுக்கு வெளியும் சரி ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே இருக்குது. கோவாவில் நம்ம 2வதாக பார்க்க போகிற பீச் தான் பார்த்திங்கன்னா பெனோடின் பீச். பார்த்து கூட்டமெல்லாம் அதிகமே இல்லை. இங்கே பூரா ஃபிஷர்ஸ்மேன் தான் நிறையா இருக்காங்க. இங்கேயே வந்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கான அருமையான பீச். இந்த பீச்சுமே பார்த்தீங்கன்னா அழகிய மீனவ கடற்கரை கிராமம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பீச். சவுத் கோவா வரும்போது இந்த பீச்சை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. இந்த பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் தங்கறதுக்கு உண்டான சூப்பர் ரெசார்ட்ஸுமே இங்கே நிறையாவே இருக்குது. நார்த் கோவாக்கு எப்படி பாகா பீச், காலங்கோட் பீச் இருக்கோ அந்த மாதிரி சவுத் கோவாக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர்கா பீச் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த வர்கா பீச் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னாவே அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பீச்சுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சவுத் கோவாலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வர்கா பீச் தான். சவுத் கோவா வந்தால் கண்டிப்பாக இந்த வர்கா பீச் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இங்கே வந்து ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது. இந்த பீஸ்ஃபுல் விரும்பி வர்றவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான இடம் தான் இந்த வர்கா பீச். நான் வந்து இறங்கும்போதே பார்த்தேன், ஏகப்பட்ட கார் இருந்துச்சு. அதுவும் போக பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த அமைதியை விரும்பி வர்றவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான பீச் தான் இந்த வர்கா பீச். நார்த் கோவா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ஸ், அதாவது வந்து பார்ட்டி வைப்ஸ் அது நல்லாயிருக்கும். அந்த பீஸ்ஃபுல் விரும்பி வரவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான பீச்னால் இந்த சவுத் கோவாவில் இருக்கிற பீச்சஸ் தான். அந்த சவுத் கோவாவில் இருக்கிற அந்த பீச்சஸில் அருமையான பீச்சஸ்னால் இந்த வர்கா பீச் தான். மறக்காமல் நீங்கள் சவுத் கோவா வந்தால் இந்த பீச்சை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட கோவா ட்ரிப் இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பட்ஜெட் கரெக்டாக இருந்துச்சுன்னா பெங்களூர்லேருந்து கோவாக்கு ஃப்ளைட்டில் வர்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது சிந்துதுர்க் ஏர்போர்ட்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அங்கேருந்து கோவா போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சிந்துதுர்க் ஏர்போர்ட் இருக்கிற இடம் சரி, அங்கேருந்து கோவா போகிற ரூட்டும் சரி செமையாக இருக்கும். மகாராஷ்டிராவில் கொங்கன் பகுதியில் தான் இந்த ஏர்போர்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது தான் சிந்துதுர்க் ஏர்போர்ட். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து கோவா வர்றதுக்கு இந்த ஏர்போர்ட்டில் தான் வந்து லேண்ட் ஆனோம். உண்மையிலுமே சொல்லப்போனால் சரியான ஏர்போர்ட்.
தரைப்பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 203 அடியில் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நீங்கள் கோவா போகிற வழி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. சும்மா அல்டிமேட், அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக தான் அந்த கோவாவுக்கு போகுது. போகிற இடமெல்லாம் கோவா வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும். இந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கோவா போகிற வழி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் உங்கள் அனைவருக்கும் ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நன்றி, வணக்கம்.